நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள் கேட்கறது தான் தேர்தல் அறிக்கை. நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு பல தேர்தல்களை சந்திச்சிருச்சு. தேர்தலில் அரசியல் கட்சிகள் பல தேர்தல் அறிக்கைகளை கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் முதல் தேர்தல் அறிக்கை எப்போ வந்துச்சு தெரியுமா? அதோட வரலாறு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம். இது எலெக்ஷன் குட்டி ஸ்டோரி. தொகுத்து வழங்குவது நான் வசந்தி. பகத்சிங் இந்திய வரலாற்றில் ஒரு மாவீரன். அவனோடு சேர்ந்து அவனுடைய நண்பர்களையும் தூக்கில போட்டது ஆங்கிலேய அரசு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுடைய மரணம் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. அதில் ரொம்ப முக்கியமான தாக்கம் அப்படி என்பது அந்த வருஷத்தில் நடந்த காங்கிரஸ் கட்சியோட கராச்சி மாநாடு தான். பகத்சிங் மரணம் மாதிரியே இனி ஒரு மரணம் நடக்கக்கூடாதுன்னு அந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அது கூடவே இன்னும் சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுது. அதுக்கு அடுத்து வந்த 1937 தேர்தலில் அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் இந்திய வரலாற்றில் முதல் தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படுது. அப்போ வரலாற்று இன்னும் நம்ம சரியாக பார்த்தா இந்தியாவிலே முதல் தேர்தல் அறிக்கை உருவான ஆண்டு கராச்சி மாநாடு நடந்த 1931 தான். சரி, நம்ம போய் இந்தியாவை பார்த்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு எப்போ முதல்ல தேர்தல் அறிக்கை வந்தது? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1957 திமுக கொண்டு வந்த தேர்தல் அறிக்கை தான் வரலாற்றிலே முழுமை பெற்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படுது. அது வெறும் தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லை, திராவிட நாடு அப்படின்ற தனிநாடு கோரிக்கை முன்வைத்து வந்ததால அப்போது அது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மக்கள் கிட்ட தேர்தல் அறிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதரவால அடுத்தடுத்து வந்த தேர்தலில் திமுக தன்னோட ஆயுதமா அதை பயன்படுத்துச்சு. உச்சகட்டமா 1967 தேர்தலில் 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்ற ஸ்லோகனை பயன்படுத்தி அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை அகற்றி திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ வரலாற்றிலே ஒரு மாநில கட்சி ஆட்சி பிடித்து அப்படின்ற ஒரு சாதனையும் திமுக பெற்றது. இப்போதிலிருந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலுமே தேர்தல் அறிக்கையை எல்லா கட்சிகளுமே மிக முக்கியமாக கவனமாக கையாளுறாங்க. குறிப்பாக 2006 தேர்தலில் இலவச கலர் டிவி, 2 ஏக்கர் நிலம் இலவசம் அப்படின்னு பலமான தேர்தல் அறிக்கையோட திமுக தேர்தலை சந்திச்சாங்க. அப்போது அதில் வெற்றியும் பெற்றாங்க. அதன் பிறகு 2011 தேர்தலையும் அதே பாணியை அவங்க கடைப்பிடிச்சாங்க. ஆனால் அவங்கள விட ஒரு படிக்கு மேலே போய் அதிமுக இலவச மிக்சி கிரைண்டர், கறவை மாடு அப்படின்னு அறிவித்து அந்த தேர்தலை வெற்றி பெற்றாங்க. 2016 அதிமுக திமுகன்னு இரு கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை ஒரு ஆயுதமாக மாற்றினாங்க. அதன் பிறகு தேர்தலோடைய முக்கிய கதாநாயகனாகவே தேர்தல் அறிக்கை மாறிடுச்சு. அதன் பிறகு 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு இலவச பேருந்து, மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து இது இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்பட்டது. இப்போ 2026 தேர்தலில் கூட்டணி, பங்கீடு இதெல்லாம் தாண்டி தேர்தல் அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தங்களோட தேர்தல் அறிக்கையை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு ஸ்டேஜாக வெளியிடுறாங்க. அதே போல் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் தங்களோட தேர்தல் அறிக்கையை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமாக கொடுக்கும் அப்படின்னு தயாரிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட தேர்தல் அறிக்கையை. அதே போல் தாவேகா, பாஜக அப்படின்ற இருக்கக்கூடிய பல கட்சிகளுமே தங்களோட தேர்தல் அறிக்கைக்கு முக்கியமாக கவனத்தை செலுத்திட்டு வராங்க. 1957 இப்போ 2026 தேர்தல் வரைக்குமே தேர்தலோட முக்கிய கதாநாயகனா தேர்தல் அறிக்கை இருந்துட்டு வருது. வெயிட் இப்போ தேர்தலோட இன்னொரு கதாநாயகனும் இருக்காரு. அவங்க தாங்க கூட்டணி. கூட்டணி ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, தமிழகத்தில் நடந்த முதல் கூட்டணி என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்த குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாம். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.